கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக இதுவரை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் தந்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை இன்னும் விசேஷித்த கிருபைக்குள்ளாக நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலோ ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிற வேளைக்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடி, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் என்கிற ஒரு பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். இந்த பாடலை தொடர்ந்து அந்த விண்ணக காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர், அந்த விண்ணக காற்றாகிய தூய ஆவியானவர், அந்த விண்ணக காற்றாகிய மேல் வீட்டிலே வந்து இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர், கொர்நேலிய வீட்டில் வந்து இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர், இன்றைக்கு நம்ம இறங்கி கொண்டிருக்கிற இறங்குகிற ஆவியானவர் நம்ம இன்னும் ஒரு முறை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, பெண்போரா பை போல என் மேல் வந்த மருந்திடோ. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, பெண்போரா பை போல என் மேல் வந்த மருந்திடோ. கலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, பெண்போரா பை போல என் மேல் வந்த மருந்திடோ. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, பெண்போரா பை போல என் மேல் வந்த மருந்திடோ. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, பெண்போரா பை போல என் மேல் வந்த மருந்திடோ. எல்லாரும் அப்படி எளிமை நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து பாடுவோம். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரே, எல்லாரும் தயவு எளிமை நின்று ஆண்டவரே, ஒரு விண்ணக காற்று என் மேல் வந்து இறங்கட்டும் அப்பா. அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவனுடைய ஆவியானவர்
மாம்சமான யாவர் மேல் வந்து இறங்குவேன் என்று சொன்னவர், மாம்சமான யாவர் மேலும் இறங்குவேன் என்று சொன்னவர், ஊழியக்காரர் மேல் இறங்குவேன் என்று சொன்னவர், ஊழியக்காரிகள் மேல் இறங்குவேன் என்று சொன்னவர், குமாரர் மேல் குமாரத்தின் மேல் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இந்த திரையரங்கிலே நடைபெற்று வருகிற இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேர் மேலும் வந்து இறங்கும்படியாக எல்லாரும் அவரவருடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அவன் மேல் இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, விண்ணக காற்றே இன்னும் ஒருமுறை என் மேல் வந்து இறங்குவீராக. விண்ணக காற்றே, பெந்தைக்கோஸ்தே நாளிலே இறங்கின விண்ணக காற்றே, கொர்நேலியு வீட்டிலே இறங்கின விண்ணக காற்றே, இன்றைக்கு என் மேல் வந்து இறங்குவீராக. கைகளை உயர்த்தி ஜெபியுங்க, கைகளை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க. விண்ணக காற்று நம்மேல் வீசட்டும், விண்ணக காற்று நம்மேல் வீசட்டும், விண்ணக காற்று நம்மேல் வீசட்டும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. விண்ணக காற்று நம்மேல் வீசப்படும் போது நாம் ஜெபிக்க இன்னும் உற்சாகப்படுவோம், இன்னும் வேதத்தை தியானிப்பதிலே உற்சாகப்படுவோம், இன்னும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதிலே ஆர்வம் படுவோம், இன்னும் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணக காற்று இன்னும் ஒரு முறை இறங்கி வரட்டும் என்று சொல்லி இந்த கவி ஒரு கவி இன்னும் சேர்ந்து நான் பாடுவோம். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. எல்லாரும் பாடுங்க. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும். எல்லாரும் பாடுங்க. அக்கினி அபிஷேகத்தை தாருவையா. இதுவரை நான் அபிஷேகம் தான் பெற்றிருந்தேன், இன்றைக்கு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாருவையா. இன்றைக்கு அக்கினி அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுவையா. என் மேல் ஒரு ஃபயர் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா சங்கர பலபா லபா லபா லபா, ஓ ரிகபா ஷபரி கரபா லபா. ஹல்லேலூயா. என் மேல் ஒரு அக்கினி இறங்குவதை என் சரீரத்திலே காண எனக்கு உதவி செய். ஹோரி சபபரி கரபா லபா. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற உம்முடைய மன விருப்பம் இன்றைக்கு ஆண்டவரே இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த அக்கினி இறங்கட்டும் ஐயா, அந்த அக்கினி இறங்கட்டும் ஐயா, அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். சூரி கபாபாபாரி கபாரி கரபலபரபரபரபரபா, தூரி கபரி சதி கரபலபரபரபரபரபா, உரிபி சந்தரிபி கபாபாபாபாபாபா. என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, என்னால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஓ, என்னை ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அக்கினி அபிஷேகத்தை எல்லாரும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு பாடல் மூலமாக இந்த கூட்டத்தில் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல் இந்த அக்கினியை போடுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் அக்கினியாய் இறங்கி வருகிறது. ஓ ஹரி கரபரா சங்கர பலபரபரபா, ஓரி கரபலபலபா கரி கரிபீரபா சங்கர பலபலபா. ஓ கர்த்தாவே, நம்முடைய வீட்டிற்கு நம்மை தேவன் ஆசீர்வாதமாக வைக்க, சபைக்கு ஆசீர்வாதமாக வைக்க, சபைக்கும் குடும்பங்களுக்கும் தேசத்திற்கும் நம்மை தேவன் ஒரு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்குகிறார். எல்லாரும் கைதட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, அந்த அக்கினி அபிஷேகம், இந்த அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஒரு ஷபபாபாபாரி காலபரபலபா, துரிபி சபிக்கரபலபா சங்கரபலபலபலபா, துரிகபா சக்கரிபிலபரபகரபா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கட்டும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி இன்னும் ஒரு கவி பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்ய. எல்லாரும் ஆராதிங்க. அன்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வை போல என் மேல் வந்த மர்ந்திடு,
விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ வெண்போராவை போல என் மேல் வந்த விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ வெண்போராவை போல என் மேல் வந்த மந்திடோ விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ வெண்போராவை போல என் மேல் வந்த மந்திடோ விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ வெண்போராவை போல என் மேல் வந்த மருந்திடோ வெண்போராவை போல என் மேல் வந்த மருந்திடோ வெண்போராவை போல என் மேல் வந்த மருந்திடோ என் மேல் வந்த மருந்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் வெண்புறாவை போல நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிற கிருபைக்காக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறின போது அவர் வெண்புறாவை பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. புறாவை போல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் உங்கள் மேலும் ஓரி சபபகரி கரபரபரா ஒரு அக்கினியா இறங்கி இருந்து நம்மை ஆசீர்வதிக்க நம்மை வழி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, எங்களை வழி நடத்தும் ஐயா, அந்த ஆவியானவர் எங்களை நடத்தட்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்மோடு பேச எங்களை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனி நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே உட்காரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் காணப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் மழை போன்ற பலதரப்பட்ட காரணங்களினால் தடைகள் இருந்தாலும் கூட இந்த தடைகளெல்லாம் மீறி விசுவாசத்தோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலே 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரமானது கனிகளினாலே அறியப்படுகிறது என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஒரு மரத்தை அதனுடைய மரம் எப்படிப்பட்டது என்பதை அது கொடுக்கிற கனிகளை வைத்து நாம் சொல்ல முடிகிறது. அதே போல் ஒரு ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து நம்முடைய குணாதிசயங்களை பொறுத்து நம்முடைய நடைமுறைகளை பொறுத்து தான் நாம் எப்படிப்பட்ட கனி உள்ளவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கனியற்ற பாழ்மரமாக இருக்குன்னு சொல்லி யாரையும் என்ன செய்யல ஆண்டவர் அழைக்கவே இல்லை. எல்லாரும் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருமே அழைக்கிறார். ஆகவே நாம் கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மிலே கனிகளை எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேகரை பார்த்து கொண்டே இருக்கின்றார். கனி உண்டா என்று பார்க்கிறார். ஆனால் கனிகள் கொடுப்பதற்கு அநேக வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட கனி கொடாதவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த கொடியை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கனி கொடுக்கிற கொடியாக இருக்குமானால் யாரும் அந்த கொடியை என்ன செய்ய மாட்டோம், அறுத்து போடவே மாட்டோம். இன்னும் விளைச்சல் கொடுக்கிற மகசூல் உள்ள பயிர்களை நம்ம செய்வோமானால்
இன்னும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் களையை எடுப்போம், இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பாய்ப்போம், இன்னும் கொஞ்சம் அது நமக்கு என்ன கொடுக்கும், நமக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி பலன் கொடுக்கிற செடிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் கனி கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை கனியற்றவர்களாக நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நம்மை சீக்கிரத்திலே நம்மை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் கனி கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு சவுலும் புதிய ஏற்பாட்டிலே சவுல் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட 2 மனிதர்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 பேரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இந்த 2 பேரும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இவர்களை எல்லாரையும் அழைத்திருந்தார். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் கனி கொடுப்பதிலே அவன் குறைந்து போனவனாக கர்த்தரால் அறுக்கப்பட்டு போகக்கூடிய தள்ளப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவன் போய்விடுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவ மனுஷனாகிய சவுல் என்ற பவுல் அவன் கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை அதிக கனிகள் கொடுக்கும்படியாக கர்த்தவனை ஆசீர்வதித்து இன்னும் அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல உயர்வையும் தேவனுடைய மனுஷன் என்கிற உன்னதமான ஸ்தானத்தையும் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆகவே ஏன் இந்த 2 பேரும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் எவ்விதமாக கனி கொடுக்காதவர்களாயும் கொடுக்கிறவர்களாயும் எப்படி மாறினார்கள் என்பதை சில வசனத்தின் மூலமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுலை எவ்விதமாக அவர் ராஜாவாக வந்தார் என்கிற சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்ட நாட்களில் ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் கர்த்தரை விட்டு மறந்து போன, கர்த்தரை விட்டு விலகினது, நியாயாதிபதிகளை விட்டு விலகின. எல்லாரும் மற்ற ஜனங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். மற்ற தேசத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தெரிந்தது என்றால், எல்லா நாட்டிலும் ஆளுவதற்கு யார் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க, எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் என்று சொல்லி ஜனங்களது நாட்களில் விருப்பப்பட்டார்கள். அப்படி விருப்பப்பட்டதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக இந்த சவுலை அவர் தெரிந்து கொள்கிறார். சவுலை ஆண்டவர் எவ்விதமாக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவன் அதற்கு கனி உள்ளவனாக காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். அவன் ராஜா என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் விதமாக சொல்கிறான். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரயோஜனமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாவற்றிலும் என் குடும்பம் அற்பமானது அல்லவா என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதாக இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கும்போது அவன் கனி கொடுப்பதற்கு அவன் உரிய பாத்திரமாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை அவனுக்குள்ளாக இருந்தபடியினால தான் தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளதே என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் ஆண்டவர் இந்த சவுலை, பழைய ஏற்பாட்டு சவுலை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். ஆகவே இந்த இஸ்ரவேல் ராஜாவாக சவுல் தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவனை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் அதை கண்டுகொள்ளாதபடிக்கு அவன் தேசத்தை நிர்வாகம் செய்து ஆழ்ந்து செய்து கொண்டு வருகிறான். அவன் கனி கொடுக்க வருகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாரா, அறுத்து போடுகிறார். விதமாக இந்த சவுல் 1 வருஷம் கனி கொடுக்க ஆரம்பித்தான். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நானே வாசிக்கிறேன், இங்கே எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம் சவுல் என்ன பண்ணான், கனி கொடுத்தான். 1 வருஷம் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்து அந்த 1 வருஷம் ஒரு உற்சாகமாக தேவனுக்கு பிரியமாக தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வந்தார். 2வது வருஷம் தொடங்கின உடனே கனி கொடுக்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய்யிட்டார், விலக ஆரம்பிச்சிட்டாரு. கனி கொடுக்க அனுபவத்திலிருந்து அவர் எப்படி விலகினார் என்று சொல்லி நான் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் பண்ணுவது இன்னும் தாமதமாக இருக்குமானால்
அவர்கள் கனி கொடுக்கிற அனுபவத்திலிருந்து அவர்கள் குறைய தொடங்குவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த சவுல் சொல்கிற ஒரு காரியம், இன்னும் நான் கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்யலை, விண்ணப்பம் பண்ணலைன்னு சொல்கிறார். விண்ணப்பம் பண்ணலைன்னு சொன்னாலே நமக்கு கட்டாயம் என்ன வரும், தோல்வி நமக்கு வரும். என்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கட்டாலே அன்றைக்கு கட்டாயம் நமக்கு என்ன வரும், குழப்பம் வரத்தான் செய்யும். நம்ம எல்லாரும் ஜெபித்து ஜெயம் பெறணுமே ஒழிய நம்ம மாம்சத்தில் போராடி நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே வெற்றியாக சாதிக்கவே முடியாது. ஆகவே அந்த ராஜாவாகிய சவுல் சொல்லுகிற காரியம், இன்னும் நான் கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்யலை, விண்ணப்பம் பண்ணலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண தாமதம் செய்யும்போது அங்கே நமக்கு தோல்வி வரும். அந்த தாமதம், அந்த ஜெபக்குறைவு எதை காட்டுகிறது என்றால், நாம் கனி கொடுக்கிற அனுபவத்திலிருந்து என்ன செய்கிறோம், குறைய தொடங்குகிறோம் என்று அர்த்தமாகும். வேதத்தில் நாம் பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அந்த சவுல் தேவனுக்கு என்ன செய்யலை, தெரியப்படுத்தலை. அவன் சொல்கிறாரு, நான் இன்னும் கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணலை, விண்ணப்பம் பண்ணலைன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இன்னும் நாம் பைபிள் வாசிக்கலைன்னு சொல்லுவோமானால் நாம் கனி கொடுக்கிற அனுபவத்திலிருந்து குறைகிறோம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடவே கூடாது. இன்னும் நான் ஜெபம் பண்ணலை, ஆண்டவர் பல முறை எனக்கு உணர்த்தினாலும் பல வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சாலும் இன்னும் நாம் பைபிள் வாசிக்கலை, இன்னும் நாம் ஜெபம் பண்ணலைன்னு சொல்லி இருப்போமானால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால்,